ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான ஜிஎஸ் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கும்போது ரிவிஷன் 3 ஆல்ரெடி ரிவிஷன் 1 ரிவிஷன் 2ல் 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். ரிவிஷன் 3ல் அடுத்த செட்டாக 50 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஃபுல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் டெஸ்ட் எப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அதாவது 9/7/2025 புதன்கிழமை நடக்கும் போது ஈவினிங் 7 மணிக்கு நடக்கும் போது. ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். தமிழ் 100, ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25, மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும். சிலபஸ் அடிப்படையில் தான் இந்த தேர்வு நடைபெற போகுது. டிஎன்பிஎஸ்சி எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்போம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதன்படி தான் டெஸ்ட் இருக்க போது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பிடிஎஃப் டைப் டெஸ்ட்டு. பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ். விருப்பம் இருக்கவங்க 9940860536 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இப்போ வந்து ரிவிஷன் 3ல் அடுத்த செட் ஆஃப் 50 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம். ஆப்ஷன் சி, மே 21. இரண்டாவது கேள்வி, கூற்று 1, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14 to 18 மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. கூற்று 2, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரி. 2 கூற்றுமே சரி. மூன்றாவது கேள்வி, மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது எது? ஆப்ஷன் சி, அரசியல் கட்சிகள். நான்காவது கேள்வி, 1526 நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? ஆப்ஷன் சி, இப்ராஹிம் லோடி. ஐந்தாவது கேள்வி, முகலாயர் ஆட்சியில் அனைத்து மதங்களில் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் இலாஹி தெய்வீக மதம் என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றவர்? ஆப்ஷன் ஏ, அக்பர். ஆறாவது கேள்வி, உலகில் அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆப்ஷன் சி, சீனா. ஏழாவது கேள்வி, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆப்ஷன் ஏ, புனித ஜார்ஜ் கோட்டை. எட்டாவது கேள்வி, ஒரு திடீர் நிகழ்வு அல்லது புவி மேலோட்டில் ஏற்படும் நடுக்கம்? ஆப்ஷன் டி, நிலநடுக்கம். ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவின் மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண்? ஆப்ஷன் டி, சுஷ்மா சுவராஜ். பத்தாவது கேள்வி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, பொருட்களின் சட்டம் 1980. இந்த இயர்லாம் நான் ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. அப்போ வந்து ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 2, 3, 4, 1. 11வது கேள்வி, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி விதி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ, 2017 ஜூலை 1. 12வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு இதுவரை எத்தனை மொழிகளை அங்கீகரித்துள்ளது? ஆப்ஷன் பி, 22. 13வது கேள்வி, இந்தியாவில் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி, 1952. 14வது கேள்வி, கூற்று 1 பாருங்க, பொருளாதாரத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது கலப்பு பொருளாதாரமாகும். கூற்று 2, கலப்பு பொருளாதாரம் கொண்ட நாட்டிற்கு எடுத்துக்காட்டு இந்தியா? ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரி. 2 கூற்றுமே சரி. 15வது கேள்வி, ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் குழுவிடம் ஒப்படைத்தல் டேஸ் எனப்படும்? ஆப்ஷன் பி, வேலை பகுப்பு முறை. 16வது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் உச்சத்தை எட்டியது? ஆப்ஷன் சி, ஷாஜகான். 17வது கேள்வி பொறுத்துக்க. சிவாஜியின் அமைச்சர்கள் அவரோட பொறுப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சுர்னாவிஸ் செயலாளர், சர் இ நௌபத் தலைமை தளபதி, நியாதிஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 3, 1, 4, 2. 18வது கேள்வி, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பி, 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். 19வது கேள்வி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் NDMA உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி, டிசம்பர் 25, 2005. 20வது கேள்வி, இந்தியாவின் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி? ஆப்ஷன் சி, மீரா சாஹிப் பாத்திமா பிவி. 21வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மறைமுக வரி ஆகும்? ஆப்ஷன் டி, விற்பனை வரி. 22வது கேள்வி பொறுத்துக்க. மனித இனம், இடம். ஃபர்ஸ்ட் பாருங்க, காக்கச இனம் ஐரோப்பியா, நீக்ரோ இனம் ஆப்பிரிக்கா, மங்கோலிய இனம் ஆசியா அமெரிக்கா, ஆஸ்ட்ரலாய்டு இனம் ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியா. அப்போ வந்து ஆன்சர் ஏ, 3, 1, 4, 2. 23வது கேள்வி, ஒரு கட்சி முறை நடைமுறையில் இருக்கும் நாடு? ஆப்ஷன் ஏ, வடகொரியா.
24வது கேள்வி, ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு மக்களவைத் தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி டேஷ் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஆப்ஷன் டி 6%. 25வது கேள்வி, டேஷ் டேஷ் ஆகியவை மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவியது. ஆப்ஷன் ஏ பீகார், ஒடிசா. 26வது கேள்வி, முகலாயர் வசம் இருந்த டேஷ் கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார். ஆப்ஷன் டி புரந்தர் கோட்டை. 27வது கேள்வி, பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடைய செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி யாரால் தடுக்கப்பெற்றது. ஆப்ஷன் பி அகமது ஷா அப்தாலி. 28வது கேள்வி பொறுத்துக, உலோகம் அந்த உலோக உற்பத்தியில் முதலீடு வைக்கும் நாடுகள். ஃபர்ஸ்ட் பாருங்க, தாமிரம் சிலி, தங்கம் சீனா, வெள்ளி மெக்சிகோ, மேக்னீஸ் தென்னாப்பிரிக்கா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. 29வது கேள்வி, சுனாமி என்ற சொல்லில் நாமி என்பதன் பொருள். ஆப்ஷன் பி அலைகள். 30வது கேள்வி கூற்று 1, ஒலிகோபோலி என்ற சொல் 2 லத்தீன் சொற்களிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2, ஒலிகோ என்றால் சில மற்றும் பாலி என்றால் கட்டுப்பாடு என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஒலிகோபோலி என்ற சொல் 2 லத்தீன் சொற்களிலிருந்து பெறப்பட்டது, அது தப்பு. ஏன்னா ஒலிகோபோலி என்ற சொல் 2 கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2 ஒலிகோ என்றால் சில மற்றும் பாலி என்றால் கட்டுப்பாடு என்று பொருள், அது ரைட்டு. கூற்று 1 தப்பு, கூற்று 2 சரி. 31வது கேள்வி, வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை. இப்பங்களிப்பின் மூலம் பொதுநலத்திற்காக அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இது யாருடைய கூற்று. ஆப்ஷன் ஏ செலிகமன். 32வது கேள்வி, வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது. ஆப்ஷன் சி விகிதாச்சார வரி. 33வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நட்சத்திர வடிவ குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் டி நாமக்கல் நகர்ப்புற குடியிருப்புகள். நெக்ஸ்ட் பொறுத்துக, பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. 35வது கேள்வி, நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை. ஆப்ஷன் சி 3ஆம் நிலை உற்பத்தி. 36வது கேள்வி, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் டி ஆடம் ஸ்மித். 37வது கேள்வி, ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிந்த தாமஸ் ரோ ஜஹாங்கீரின் அனுமதி பெற்று முதல் வணிக மையத்தை நிறுவிய இடம் எது. ஆப்ஷன் டி சூரத். 38வது கேள்வி கூற்று 1, தூய்மையான இரும்பு மிகவும் மென்மையானது. கூற்று 2, சிறிய அளவிலான கார்பன் மற்றும் மேங்கனீஸ் சேர்க்கப்பட்டு பல அடுக்குகளாகும் போது வலிமை பெறுகிறது. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. 2 கூற்றும் சரி. 39வது கேள்வி, 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். 40வது கேள்வி, பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர். ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி. 41வது கேள்வி, சாவித்ரிபா புலே மற்றும் ஜோதிராவ் புலே இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய ஆண்டு. ஆப்ஷன் சி 1848. 42வது கேள்வி, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள். ஆப்ஷன் சி 1986 டிசம்பர் 24. 43வது கேள்வி கூற்று 1, இந்திய தேர்தல் ஆணையம் விலங்குகளின் சின்னத்தை வழங்குவதை நிறுத்தியுள்ளது. கூற்று 2, விதிவிலக்காக யானை மற்றும் புலி ஆகிய சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. 2 கூற்றும் சரி. 44வது கேள்வி கூற்று 1, சிவாஜியின் அரசியல் முறை 3 வட்டங்களை கொண்டிருந்தது. கூற்று 2, 3வது வட்டத்தில் கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியின் நோக்கமாக இருந்தது. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி. 2 கூற்றும் சரி. 45வது கேள்வி, கார்பன் அளவினை கொண்டு நிலக்கரியினை எத்தனை வகையாக பிரிக்கலாம். ஆப்ஷன் டி 4. 46வது கேள்வி, மனிதனால் உருவாக்கப்படும் பேரிடருக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ போர். 47வது கேள்வி, இந்தியாவின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் எது. ஆப்ஷன் ஏ ட்ராய். 48வது கேள்வி, தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1988. 49வது கேள்வி, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக ஆக டேஸ் வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ 25. 50வது கேள்வி, சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும்.
முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். இது யாருடைய கூற்று? ஆப்ஷன் டி பேராசிரியர் லாஸ்கி. ஸோ அவ்வளோதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான ஜிஎஸ் ரிவிஷன் 3ல் 50 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.